ஒரு கிராமத்தில் சலவை தொழிலாளி ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவனிடம் ஒரு கழுதை இருந்தது. அந்த தொழிலாளி பகல் முழுவதும் கழுதையின் மீது துணி மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு வேலை செய்வான். ஆனால் இரவில் அதற்கு தீனி போடாமல் சுதந்திரமாக மேய்ச்சலுக்கு விட்டுவிடுவான். அந்த கழுதை இரவில் அருகில் உள்ள காட்டிற்கு சென்று புற்களை மேய்ந்துவிட்டு விடியற் காலையில் தானாகவே வீட்டிற்கு திரும்பி வந்துவிடும். ஒரு நாள் இரவு கழுதை காட்டில் மேய்ந்து கொண்டிருந்த போது ஒரு நரியை சந்தித்தது. காலப்போக்கில் இரண்டும் நெருங்கிய நண்பர்களாயின. ஒரு நாள் நரி கழுதையிடம், நண்பனே, இந்த ஊரின் எல்லையில் ஒரு பெரிய தர்பூசணி தோட்டம் உள்ளது. அங்குள்ள தர்பூசணிகள் மிகவும் சுவையாக இருக்கும். நாம் இருவரும் இரவில் சென்று அவற்றை சாப்பிடலாம் என்று கூறியது. கழுதையும் அதற்கு சம்மதித்தது. அன்று இரவு முதல் ஒவ்வொரு இரவும் கழுதையும் நரியும் அந்த தோட்டத்திற்கு சென்று வயிறு நிரம்ப தர்பூசணிகளை சாப்பிட்டு மகிழ்ந்தன. விடியும் முன் இரண்டும் அங்கிருந்து தப்பித்து சென்றுவிடும். ஒரு நாள் முழு நிலவு வானில் பிரகாசமாக இருந்தது. வழக்கம் போல் கழுதையும் நரியும் தோட்டத்திற்குள் புகுந்து தர்பூசணிகளை ருசித்து சாப்பிட்டன. வயிறு நிரம்பிய மகிழ்ச்சியில் கழுதைக்கு உற்சாகம் தாங்க முடியவில்லை. கழுதை நரியை பார்த்து, நண்பனே, பார், நிலவு எவ்வளவு அழகாக இருக்கிறது. குளிர்ந்த காற்று வீசுகிறது. எனக்கு இப்போது மகிழ்ச்சியாக பாட வேண்டும் போல் இருக்கிறது. நான் ஒரு ராகம் பாடப் போகிறேன் என்றது. இதை கேட்ட நரி அதிர்ச்சி அடைந்தது. நண்பனே, இது முட்டாள்தனமான யோசனை. நாம் திருட்டுத்தனமாக தோட்டத்திற்குள் நுழைந்திருக்கிறோம். நீ பாடினால் அந்த சத்தத்தை கேட்டு தோட்டத்துக்காரர்கள் விழித்துக் கொள்வார்கள். பிறகு நமக்கு அடிதான் கிடைக்கும். வேண்டாம், அமைதியாக இரு என்று எச்சரித்தது. கழுதை நரியின் யோசனையை கேட்காமல், உனக்கு சங்கீதத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, அதனால்தான் நீ என்னை தடுக்கிறாய். இசையின் அருமை உனக்கு புரியவில்லை என்று ஏளனமாக பேசியது. நரி எவ்வளவோ தடுத்து பார்த்தது. ஆனால் கழுதை கேட்கவில்லை. சரி, நீ பாடுவதாக இருந்தால் பாடு. ஆனால் நான் முதலில் இந்த வேலிக்கு வெளியே சென்று பாதுகாப்பான இடத்தில் நின்று கொள்கிறேன். நான் போன பிறகு நீ பாடு என்று கூறிவிட்டு ஓடி சென்று வேலிக்கு வெளியே மறைந்து கொண்டது. நரி வெளியேறியதும் கழுதை தன் தலையை தூக்கி கனைக்கத் தொடங்கியது. அந்த கொடூரமான சத்தத்தை கேட்ட தோட்டத்துக்காரர்கள் மற்றும் காவலர்கள் திடுக்கிட்டு எழுந்தனர். அவர்கள் கையில் தடிகளுடன் தோட்டத்திற்குள் ஓடி வந்தனர். அங்கே ஒரு கழுதை பயிர்களை மிதித்து கொண்டும் கத்தி கொண்டும் இருப்பதை பார்த்தனர். கோபமடைந்த அவர்கள் அந்த கழுதையை சுற்றி வளைத்து தடிகளால் சரமாரியாக அடித்தனர். கழுதை வலியால் துடித்தது. அது மட்டுமின்றி இனிமேல் இந்த தோட்டத்திற்கு வரக்கூடாது என்பதற்காக அதன் கழுத்தில் ஒரு கனமான மரக்கட்டையை கட்டி விரட்டி அடித்தனர். கழுதை நொண்டிக் கொண்டே வலியுடன் வெளியே வந்தது. வேலிக்கு வெளியே காத்திருந்த நரி கழுதையின் பரிதாபமான நிலையை பார்த்து, நான் அப்போதே சொன்னேன் அல்லவா, காலம் இடம் தெரியாமல் செயல்பட்டால் இப்படிதான் துன்பப்பட நேரிடும் என்று கூறியது. இந்த கதையின் நீதி: புத்திசாலிகளின் பேச்சை கேட்க வேண்டும். காலம் இடம் அறிந்து செயல்பட வேண்டும்.